Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பூரி, சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமா செய்யக்கூடிய முட்டை கிரேவி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா வறுத்து அரைச்சு மசாலா ரெடி பண்ண போறோம். நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கல்பாசி, 2 துண்டு பட்டை, 2 பீஸ் ஏலக்காய், 5 பீஸ் கிராம்பு, கொஞ்சமா அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு சில அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் சிம்மில் வச்சு வறுத்துருங்க. இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கூட அடுத்து மசாலா சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அடுத்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 5 முட்டை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். முட்டையை நடுவில் இந்த மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை இந்த கிரேவியில் கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அதனால ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிடும். இப்போ முட்டை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்ச முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடும். பரோட்டா, பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி பூரியோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.